விஜயோடைய ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்ப அவரோட படம் வருமா வராதா, எப்படி சார் இருக்கு நிலைமை? வரும். இவங்க முதல்ல சென்சார் ஏன் வாங்கல? ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகி எப்ப வேணா ரிலீஸ் ஆகி போடா. சென்சார் சர்டிபிகேட் வாங்காம நீ ஏன் ரிலீஸ் தேதி அறிவிச்ச? நீ பாட்டுக்கு பேசாம வந்துட்டு இப்ப வந்து குய்யாங்க கத்துனா அது சட்டத்தை முன்னு எடுபட. ஏஆர் ரஹ்மான் அவரோட பாடல் அப்படின்னாலே அது தனித்துவமான ஒரு மியூசிக் பாட்டு எல்லாமே இருக்கும். அவருக்கு இப்போ வாய்ப்பு குறையுதுன்ற ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது உண்மை? ராத்திரில தான் மியூசிக் போடுவார், 9 மணிக்கு தான் மியூசிக் போடுவார், விடிய கால 4 மணி வரைக்கும் மியூசிக் போடுவார். ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் சொன்னா மட்டும்தான். ஏஆர் ரஹ்மானுடைய அகம்பாவம், திமிர் நடவடிக்கைகள், தாமதம், சரியாக வேலை செய்யாதனால தான். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும். இந்த காலகட்டத்துல வந்து சினிமா, அரசியல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈடு கொடுத்து வேகமா போயிட்டு இருக்கு சார். சினிமால இருக்கிறவங்களும் அரசியலுக்கு வர்றதுனால அரசியல் அதை விட பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. விஜயோடைய ஜனநாயகன் படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இப்ப அவரோட படம் வருமா வராதா, எப்படி சார் இருக்கு நிலைமை? வரும். ஆனா தேர்தலுக்கு முன்னால் வருமா என்பது இயக்குனர் கையிலையும் தயாரிப்பாளர் கையிலையும் சென்சார் கையிலையும் இருக்கு. அவங்க கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸை பூரா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சொல்ற பட்சத்துல சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு வரைமுறைகளை அனுமதிக்கும். இல்ல நாங்க இந்த காட்சிகள்லாம் வேணும், மறுசீராய்வு குழுக்கு போகணும்னு சொன்னா லேட் ஆகும். இன்னொன்னு, பிப்ரவரி மாசம் ஆரம்பத்திலே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுவாங்க. சோ இவங்க ஜனவரி இந்த கடைசிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ஆனா நீதிமன்றமும் அதுக்கு உடன்பாடா இல்லை. உடனே நாங்க எதுக்கு விசாரிக்கணும் அப்படி? நீங்க ஏன் சர்டிபிகேட் வாங்காம தேர்தல் தேதி அறிவிச்சீங்க? நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சனால நாங்க வந்து உடனே விசாரிக்கணுமா என்று பிளண்டா மறுத்துட்டாங்க. சென்சார் தரப்புல இருந்தும் அந்த தனி நீதிபதி வந்து எங்களுக்கு அவகாசம் தராமலே அறிவிச்சிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து சென்சார் அதிகாரியும் ஒத்துக்கொண்டார், சென்சார் உறுப்பினரும் ஒத்துக்கொண்டார். எனவே இப்ப நிலுவையில் இருக்கு. அது அடுத்த கட்டம் எப்போ பாக்குறாங்க என்னங்கிறது சொல்ல முடியாது. அது அவங்க கட்ஸை கொடுக்கறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சென்சார் போர்டு. இப்போ கோடிக்கணக்குல பணத்தை போட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் ப்ரொடியூசர் இவங்க எல்லாம் வந்து திரும்பி ஏதோ பணம் கேட்கறதா ஒரு பிரச்சனை வந்தது. அது உண்மையா சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சுங்க. ஆமா. இவங்க முதல்ல சென்சார் ஏன் வாங்கல? ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகி எப்ப வேணா ரிலீஸ் ஆகி போடா. சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும்ல. முன்னாடியே சென்சார் சர்டிபிகேட் வாங்காம நீ ஏன் ரிலீஸ் தேதி அறிவிச்ச? ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அப்ப யார் தப்பு? இதை யோசிக்கல. நடுநிலையாளர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். ஏப்பா நீ எப்ப வேணா ரிலீஸ் பண்ணிக்க, படம் முடிஞ்சிருச்சு. சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீ லேட்டா ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? எத்தனை படங்கள் அப்படி வந்துச்சு, 6 மாசம் கழிச்சு எல்லாம் வந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுவரைக்கும் ரஜினி படமோ கமல் படமோ சென்சார் சர்டிபிகேட் வாங்கின பிறகு தேதி அறிவிப்பாங்க. இவங்க என்ன முன்னுக்கு பின் முரணா, வழக்கத்துக்கு மாறா நாங்க ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவோம், அதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அது ஒத்துப்பாங்களா? நீ பணம் 1008 அடிய பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இங்க சாட்சியும் சட்டமும் தான் முக்கியம். நான் 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், உடனே எனக்கு ஃபேக்டரி பெர்மிஷன் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான். அதுதான் அவருமே ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு, சாதாரணமாவே படத்துக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆமா, அப்படி உஷாரா இருக்கணும்ல. ஏங்க ஏற்கனவே தலைவா படத்துல நீங்க சந்திச்ச, மெர்சல் படத்துல சந்திச்ச, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு படம் நீ தயாரிப்பாளர்கிட்டே சொல்லியிருக்க இந்த மாதிரி இந்த படம் சிக்கலை சந்திக்கணும். அப்படி ஆன்டிசிபேஷன், எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கும் பொழுது நீ உஷாரா இருக்கணும்ல. ஏங்க பிரஷருக்கான அறிகுறி வரும்போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல. நீ பாட்டுக்கு பேசாம வந்துட்டு இப்ப வந்து குய்யாங்க கத்துனா அது சட்டத்தை முன்னு எடுபடாது. ரெண்டாவது அதை வந்து பிஜேபி நிறுத்துது, திமுக நிறுத்துது, எல்லாம் பொய். ஏங்க மோடிக்கு தான் வேலை
இல்ல ஜனநாயகம் படம் வந்துட்டுன்னா உடனே தேர்தலில் பாதிக்குமா? ஒன்னும் கிடையாது. கேப்டன் எத்தனை படம் நடிச்சாரு, உடனே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? ஏன் எத்தனை பேர் அரசியல் பேசினாங்க? அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படங்கள் வேறு, மக்கள் மனம் வேறு. தப்பு நடுநிலையா நோக்கணும்னா ஜனநாயகம் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் எல்லாம் இருக்கு. நீ எதிர்பார்ப்பு உனக்கு எப்படியும் சக்க போடுவாங்கன்னு தெரியும். அப்போ உஷாரா முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கிக்கணும்ல. லேட்டா பண்ணதுதான் தப்பு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அவரோட பாடல் அப்படின்னாலே அது தனித்துவமான ஒரு மியூசிக், பாட்டு எல்லாமே இருக்கும். அவருக்கு இப்போ வாய்ப்பு குறையுதுன்ற ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு, அது உண்மை? வாய்ப்பு குறைவுதான். அதுக்கு காரணம் ரஹ்மான் தான். ஏன்னா இரவு பறவை, ராத்திரில தான் மியூசிக் போடுவார். 9 மணிக்கு தான் மியூசிக் போடுவார். விடிய கால 4 மணி வரைக்கும் மியூசிக் போடுவார். இது எத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பொருந்தும்? அது இல்லாம ஒரு பாட்டுக்கு பல கோடியில சம்பளம் கேக்குறதா சொல்றாங்க. அதான் சம்பளம் வேற எக்கச்சக்கமா போயிடுச்சு. உலகளாவிய சம்பளம் கேட்கறாரு. அது இவங்களால கொடுக்க முடியும். சோ அதனாலதான் ஆல்டர்னேட்டிவ் ஜிவி பிரகாஷ், அனிருத் எல்லாம் மேல வந்தது காரணம். இளையராஜா எப்படி சில விஷயங்கள்ல எக்குத்தப்ப நடந்தாரோ, ஏஆர் ரஹ்மான் வந்தாரோ, அதே மாதிரிதான். ஒரு நடிகர் எக்குத்தப்ப நடந்தா அடுத்த நடிகர் வந்துருவார். வடிவேல் அப்படித்தான். அவருடைய நடவடிக்கை சரியில்லைனாலும் ஆல்டர்னேட்டிவ் தேவை மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. அது மாதிரி ஒருவருக்கு மார்க்கெட் இழப்பதற்கு காரணம் அவர் தான். அது ஏஆர் ரஹ்மான் மட்டுமல்ல, எல்லாரும் தான். பதவி வரும்போது பணியும் வர வேண்டும் தோழா. நீ உயர்ந்த இடத்துக்கு போகும்போது பணியும் வரணும். தேவா இத்தனை படங்களுக்கு இசையமைச்சாருன்னா, இன்னைக்கும் இசையமைச்சிட்டு இருக்காருன்னா காரணம் அவருடைய பணிவு தான். முதலாளிகளை மதிக்கணும். இவரு ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் சொன்னா மட்டும்தான் உடனே மெட்டு போடுவார். அப்பவும் மணிரத்னம் படத்துக்கு மொக்க பாட்டை போட்டு படத்தை ஒழிச்சிட்டாரு. வேணும்னு பண்ணுவாங்களா? ஒருத்தர் கிரியேட்டிவ் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு 4 வருஷத்துல அவருடைய மெட்டே ரிப்பீட் பண்ணாரு ரஹ்மான். அதாவது இப்போ பொட்டன்சியாலிட்டி போயிடுச்சு, படைப்புத்திறன் போயிடுச்சு, கற்பனை வளம் போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ரெண்டாவது, இவர் துபாயில போய் ரெக்கார்டிங் தியேட்டர் போட்டார். நீங்க எல்லாம் அங்க வாங்கினார். தமிழ் படத்துக்கு எதுக்கே துபாயில போய் மியூசிக் போடணும்? நீ ஒழுங்கா கட்டுறா இருந்தா ஒண்ணு மும்பையில ஒரு தியேட்டர் போடு, இங்கே சென்னையிலே பெரிய இடம் தியேட்டர் போடு. யார் வேண்டான்னா? நீ பிழைக்கிறது, அவன் துபாய்க்காரன் தானே பிழைப்பான், தமிழன் எப்படி பிழைப்பான்? தப்பு இல்லையா? சோ ஏஆர் ரஹ்மானுடைய அகம்பாவம், திமிர் நடவடிக்கைகள், தாமதம், சரியாக வேலை செய்யாதனால தான் மார்க்கெட் போச்சு. மார்க்கெட் மட்டும் போகல, பொண்டாட்டியும் வேறு பண்ணிட்டார்ல. பொண்டாட்டி என்ன காரணம் சொல்லிச்சு? என்ன சரியான கவனிக்கலையா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னைய உட்கார்ந்து கவனிக்கிறது போல அவர் பாட்டுக்கு மியூசிக் போடுறேன்னு போயிட்டாரு. 2 பேரும் புரிஞ்சுட்டார். சோ வாழ்க்கையும் உடைந்தது, மார்க்கெட்டும் உடைந்தது. மதம் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது போய் இப்ப நான் சொன்னேன்ல, இதான் மெய். மதம் ஒரு காரணம்னா, மணிரத்னம் யாரு? அந்தனர், பார்ப்பனர். அவரு ஒன்னே மியூசிக் டைரக்டர் ஆகினார். அவர் மதம் பார்த்தா ஒன்னே மியூசிக் டைரக்டர் ஆனார். சரி வேண்டாம், மும்பையில மியூசிக் டைரக்டர் இல்லையா? எத்தனை மியூசிக் டைரக்டர் முஸ்லீம்கள் இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்போ உங்ககிட்ட திறமை இல்லைங்கிறனால தான் நீ போடல. நீ சம்பளம் அதிகமா வாங்குற, டார்ச்சர் ஜாஸ்திங்கிறனால தான் ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் வாய்ப்பு போச்சே தவிர, அது காரணம் முழுக்க ஏஆர் ரஹ்மானை தவிர அது மதம் காரணம் இல்ல. அப்படி நீ மதம் காரணம் இல்ல, மதத்தை விட்டுரு. நீ யாருக்குமே மதம் மரணம் தானே. இப்ப எனக்கு மார்க்கெட் இல்லைங்க, என் தொழிலுக்கு மதம் குறுக்கடா இருக்கு, விட்டுரு. உனக்கு ஏதாவது குறுக்கடா இருக்கா? எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்ற? அது மதம் காரணம் அல்ல, அதான் உண்மை.
ஸோ சினிமால நடந்ததையும் ஜனநாயகன் பத்தின ஒரு சந்தேகம் மிகப்பெரிய ஒரு விஷயமா மக்களுக்கு இருந்தது. படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ணி வந்து ஒரு நாள் வச்சிருந்தாங்க. அதுலயும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வருமா வராதா அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க சார். சினிமாவில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து கிளியரா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.